முதல் 4 அதிகாரங்களை பாயிரம் என்கிறோமே அதை நூன்முகம் என்று மாற்றுகிறார். அதிகாரங்களை அவருக்கு ஏற்றது போல மாற்றிக்கொள்கிறார். இந்த பதிப்பு திருக்குறளுடைய கட்டமைப்பையே உடைத்துவிடும் என்கிற காரணத்தினாலே அவர் எழுதிய அந்த 300 பதிப்புகளையும் வாங்கி பாண்டித்துரை தேவர் கொளுத்தினார். இதுதான் திருக்குறளுக்கு எழுதப்பட்டு அந்த உரை கொளுத்தப்பட்ட முதல் சம்பவம். ஆர்கரியசனின் அன்பு வணக்கம். திருக்குறளுக்கு இன்று வரை ஏராளமான உரைகள் வந்திருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் தமிழில் திருக்குறளுக்கு வந்திருக்கிற அளவுக்கு பிற இலக்கியங்களுக்கு இவ்வளவு உரைகளை பார்த்திருக்க முடியாது. பழைய உரை என்று சொல்லப்படுகிற உரையே 10 உரைகள் இருக்கின்றன. தர்மர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிதி, பரிமேலழகர், திருமலையார், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர், வள்ளுவர் நூலுக்கு எல்லையுரை செய்தார் இவர் என்று ஒரு வெண்பாவே இருக்கிறது. பழைய உரை 10 பேர் எழுதியிருந்தாலும் கூட 5 பேரினுடைய உரைகள் தான் கிடைத்திருக்கின்றன. அதிலும் 2 பேரினுடைய உரைதான் முழுமையாக வெளிவந்திருக்கின்றன. இவ்வளவு பழைய உரை 11ஆம் நூற்றாண்டிலேயே அதற்கு உரை எழுதப்பட்டிருந்தாலும் கூட இன்று வரை 300க்கும் மேற்பட்ட உரைகள் வந்து சேர்ந்திருக்கின்றன. 1812 தான் திருக்குறள் முதலாக அச்சேறியது. ஆனால் உரை 11ஆம் நூற்றாண்டில் இருந்தே எழுதப்பட்டிருக்கிறது. பெரிய அளவுக்கு பாராட்டப்படுகிற அல்லது பேசப்படுகிற ஒரு உரை பரிமேலழகரினுடைய உரை. திருக்குறளுக்கு பல உரைகள் இருந்தாலும் முதலில் எழுதிய உரை மணக்குடவரினுடைய உரை. இது 11ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. 13ஆம் நூற்றாண்டில் பரிமேலழகர் எழுதுகிற உரை அந்த 11 உரையிலேயே கடைசி உரை, 10வது உரை. ஆனால் பரிமேலழகரினுடைய உரை பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. அதற்கு 2 காரணம். ஒன்று, அந்த உரைதான் முதலில் பெரிய அளவுக்கு பதிப்புக்கு வந்தது. 1840லேயே வந்ததாக சொல்கிறார்கள். ஆனால் மணக்குடவரினுடைய உரை 1917 வ.உ.சி. அவர்கள் வெறும் அறத்துப்பாலுக்கு மட்டும் முதலிலே வெளியிடுகிறார். அதற்கு பிறகு 24 தான் முழுமையான உரை வெளிவருகிறது. மணக்குடவரினுடைய உரை. மணக்குடவர் உரைக்கும் பரிமேலழகர் உரைக்கும் பெருத்த வேறுபாடு உண்டு. மிகப்பெரிய அளவுக்கு சமஸ்கிருத ஈடுபாடும் சமஸ்கிருத மொழி புலமையும் பரிமேலழகருக்கு இருந்ததால் வடமொழியை சார்ந்து திருக்குறள் எழுதப்பட்டதோ என்று எண்ணுகிற அளவுக்கு வடமொழியினுடைய தன்மைகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறார். அறம்பொருள், இன்பம், இந்த 3ம் தான் திருக்குறள். ஆனால் வீடு பற்றியும் இதற்குள்ளே தகவல்கள் இருக்கின்றன என்று பரிமேலழகர் முதலில் எழுதுகிறார். ஆரிய தன்மையை திருக்குறளுக்கு முதலில் வழங்கியவர் பரிமேலழகர். பலர் உரை வழங்கி இருந்தாலும் கூட பரிமேலழகருடைய உரைதான் நுட்பமான உரை என்று பார்க்கப்படுகிறது. முதலில் அந்த உரை அச்சுக்கு வந்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கும் குறளினுடைய வைப்பு முறை, அதனுடைய அதிகார தலைப்பு எல்லாம் பரிமேலழகரை பின்பற்றியே வந்து கொண்டிருக்கிறது. 200க்கும் மேற்பட்ட பதிப்புகள் இதுவரைக்கும் பரிமேலழகருடைய பதிப்பு வந்திருக்கிறது. 1840 முதல் பதிப்பு வந்தாலும் கூட உரைகளில் முதன்மையானதாகத்தான் பரிமேலழகரினுடைய உரை பார்க்கப்படுகிறது. பரிமேலழகர் இல்லை என்றால் திருக்குறள் இல்லை என்று இந்திரா பார்த்தசாரதி சொல்லுகிற அளவுக்கு பரிமேலழகரினுடைய உரை தூக்கி வைத்து பாராட்டப்பட்டது. பரிமேலழகரினுடைய உரையில் ஆரியத்தன்மை நிறைய இருக்கிறது. திராவிட கூறுகளை அவர் பின்னுக்கு தள்ளுகிறார். இன்னும் சொல்ல போனால் திருக்குறளை எழுதியதே வடமொழியில் இருக்கக்கூடிய கூறுகளை மையமாக கொண்டுதான் என்று கருதத்தக்க அளவுக்கு பார்க்கிறார். பரிமேலழகரினுடைய உரை செய்திருக்கக்கூடிய மாற்றம் என்னவென்றால் திருக்குறளை பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தது என்பது ஒரு புறம். இன்னொரு புறம் தமிழ் பண்பாட்டு நூலாக திருக்குறளை கொள்ள முடியாது. ஒரு ஆரியத்தினுடைய தழுவல், ஆரிய பண்பாட்டை திணிப்பதற்கான ஒரு உத்தி என்கிற பார்வையை திருக்குறள் மீது பரிமேலழகரினுடைய உரை ஏற்படுத்தி இருக்கிறது. பரிமேலழகரினுடைய பல கருத்து முரண்பாடுகளை எல்லாம் வள்ளுவத்தில் இருந்து கலைந்து வெளியிலே கொண்டு வந்த பெருமை திராவிட சிந்தனைகளுக்கு உண்டு. பெரியார் திருக்குறளுக்காக முதலில் ஒரு பெரிய மாநாட்டை ஏற்பாடு செய்தார். திராவிட இயக்கமும் தனித்தமிழ் இயக்கமும் 2 தளங்களாக இல்லாமல் திருக்குறள் என்பதை வளர்ப்பதிலே கரம் கோர்த்து நின்று வளர்த்திருக்கின்றன. பெரியார் புலவர் குழந்தை அவர்களை முன்வைத்து
திருக்குறளுக்கு ஒரு புதிய உரையை உருவாக்க சொல்லுகிறார். அந்த உரைதான் திருவள்ளுவர் கடவுள் மறுப்பாளர் என்கிற அளவுக்கு அந்த உரையினுடைய வலிமை இருந்தது. அதற்கு பிறகு பல உரைகள் வந்தன. திருக்குறளுக்கு முதலில் ஒரு அழுக்கான ஒரு உரையை தந்தவர் என்று சொன்னால் T.M. ஸ்காட் என்று சொல்லக்கூடியவர். T.M. ஸ்காட் தன்னுடைய பெயரை சுகாத்தியார் என்று மாற்றிக்கொண்டார். அவர் திருக்குறளில் பல சீர்திருத்தங்களை செய்ததை போல கொண்டு வந்து திருக்குறளை மிகப்பெரிய அளவுக்கு அசிங்கப்படுத்தி விட்டார். திருக்குறளிலே ஐ என்கிற எழுத்து இருக்கிறதே, அதை ஆ போட்டு எகர மெய் போட்டு ஐ என்று எழுதுகிற ஒரு தன்மையை முதலில் அவர்தான் புகுத்தினார். ஆயுத எழுத்துக்கு பிறகு வரக்கூடிய ஒற்றெழுத்தை 2 முறை எழுத வேண்டும் என்கிற தன்மையை கொண்டு வந்தார். அவர் தனக்கு எப்படியெல்லாம் தோன்றியதோ அப்படியெல்லாம் திருக்குறளை மாற்றி வடிவமைத்துக் கொண்டார். வைப்பு முறையிலும் கூட முதல் 4 அதிகாரங்களை பாயிரம் என்கிறோமே, அதை நூன்முகம் என்று மாற்றுகிறார். அதிகாரங்களை அவருக்கு ஏற்றது போல மாற்றிக் கொள்கிறார். இந்த பதிப்பு திருக்குறளுடைய கட்டமைப்பையே உடைத்துவிடும் என்கிற காரணத்தினாலே அவர் எழுதிய அந்த 300 பதிப்புகளையும் வாங்கி பாண்டித்துரை தேவர் கொளுத்தினார். இதுதான் திருக்குறளுக்கு எழுதப்பட்டு அந்த உரை கொளுத்தப்பட்ட முதல் சம்பவம். அதற்கு பிறகு பல உரையாசிரியர்கள் வெவ்வேறு வகையான வடிவில் திருக்குறளை மாற்றி மாற்றி எழுதி அதிகார வைப்பு முறையை மாற்றி குறளை எண்ணை மாற்றி இப்படியெல்லாம் செய்ததனுடைய விளைவாக பல எதிர்ப்புக்கு பல தமிழர்களை ஆளாகி இருக்கிறார்கள். இருப்பினும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த திருக்குறள் கட்டமைப்பு உருவானது பரிமேலழகரினுடைய உரையை மையமாக கொண்டுதான் என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். திருக்குறளுக்கு இவ்வளவு உரைகள் தோன்றுவதற்கு காரணம் என்ன? இது குறித்து சுப மாணிக்கனார் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதில் சொல்லுகிறார், வள்ளுவம் எந்தெந்த கோணத்தில் இருந்து பார்க்கிறோமோ அந்தந்த கோணத்தில் பொருள் தரக்கூடியது. அந்த ஆழ அடர்த்தி இருப்பதனாலே வருகிறவர் பார்க்கிற பார்வைக்கு ஏற்ப பொருளை இது தந்து கொண்டே இருக்கிறது. முதலில் தோன்றிய ஐவர் உரையை தொகுத்து திருப்புறந்தாள் மடம் திருக்குறள் உரை கொத்து என்கிற வகையிலே ஒரு நூலை வெளியிட்டிருந்தது. 16ஆம் நூற்றாண்டிலேயே ஒரு உரை வந்திருக்கிறது. அந்த உரையை காரி ரத்ன கவிராயர் அவர்கள் தந்திருக்கிறார் 16ஆம் நூற்றாண்டிலேயே. இதுவும் ஒரு முழுமையான உரை. இந்த 11 உரை என்று சொல்லுகிறோமே, அது இல்லாமல் ஒரு உரை கிடைத்திருக்கிறது. பழைய உரை என்கிற பெயரிலே உவேசா நூலகம் அதனை வெளியிட்டிருக்கிறது. இப்படி பல உரைகள் அதற்கு வந்து கொண்டே இருப்பதற்கு காரணம், ஒவ்வொரு உரையாசிரியரும் ஒவ்வொரு கோணத்தில் ஒவ்வொரு குறளை அணுகி இருக்கிறார்கள். நுட்பமாக பார்த்து சொல்லக்கூடிய அந்த உரை தன்மைகள் நவீன உரைகளிலே இருக்கிறது. திருக்குறளின் வாழ்த்துப்பாக்களை எல்லாம் தொகுத்தே ஒரு நூல் வந்திருக்கிறது. அதுதான் திருவள்ளுவ மாலை. 53 புலவர்கள் சேர்ந்து 55 பாடல்களை கொண்டு ஒரு நூல் இயற்றப்பட்டிருக்கிறது. அது திருவள்ளுவ மாலை. இது முழுக்க முழுக்க திருக்குறளை பாராட்டக்கூடிய கவிதைகளினுடைய தொகுப்பு என்று பார்க்கலாம். அதை போல இலக்கியங்களில் திருக்குறளுக்கு பிறகு வந்த எல்லா இலக்கியத்திலும் திருக்குறளுடைய சாயல் இருக்கும், திருக்குறளுடைய கருத்துக்கள் ஊடோடி இருக்கும். அந்த அளவுக்கு திருக்குறள் வலிமையான கருத்துக்களை உலக பார்வையில் இன்று எழுதப்பட்டிருக்கிறது என்பதுதான் திருக்குறளுக்கு இருக்கிற மிகச்சிறந்த சிறப்பாகும். தமிழால் இணைவோம், தமிழால் உயர்வோம். நன்றி, வணக்கம்.